Hi students, welcome to my channel. Hi students, இப்போ 8th maxல exercise 3.1 பார்க்கலாம். Second sum. Find the product of the terms. உறுப்புகளின் பெருக்கல் பலனை காண்க. ஓகேவா, மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். -2mn. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 2m the whole square. Then -3mn. இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம், நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேங்களா, பெருக்க போகிறோம். ஸோ மல்டிபிள் சிம்பிள் போட்டுக்கிட்டேன். 3 டேர்முக்கும் இடையில மல்டிபிள் சிம்பிள் போட்டுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், மைனஸும் இன்ட்டும் பக்கத்தில் இருக்குது. ஸோ இதுக்கும் நான் ப்ராக்கெட் போட்டுக்கிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ராக்கெட்டில் ஸ்கொயர் டேர்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா. இங்கே எதுக்குமே ஸ்கொயர் கிடையாது, இதுக்கு மட்டும் ஸ்கொயர் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம அதை சால்வ் பண்ணி எழுதிடலாம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், 2m the whole ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் 2m ஸ்கொயருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது என்னன்னு பார்த்துடலாம் நம்ம. இங்கே பாருங்கள், ப்ராக்கெட்டில் வந்து போட்டு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 2m ரெண்டுத்துக்குமே இந்த ஸ்கொயர் பொருந்தும். அப்போது ஸ்கொயர் 2வையும் ஸ்கொயர் பண்ணோம், எம்மையும் ஸ்கொயர் பண்ணோம்னு அர்த்தம். 2வை ஸ்கொயர் பண்ணால் 4, எம்மை ஸ்கொயர் பண்ணால் எம் ஸ்கொயர். ஓகேங்களா, அப்போ இதோட ஆன்சர் என்ன? 4m ஸ்கொயர். பட் இங்கே வந்து என்னென்னா ப்ராக்கெட் கொடுக்காம எம் ஸ்கொயர் இருக்கா, அப்போ இந்த ஸ்கொயர் வந்து எம்முக்கு மட்டும்தான் பொருந்தும். அப்போ இதோட ஆன்சர் என்ன? 2m ஸ்கொயர். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ப்ராக்கெட் போட்டிருக்காங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதணும். ஓகேவா, இப்போ சம்முக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஸோ ஹோல் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்களா, ஸ்கொயர் கொடுத்துருக்கனால நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம், ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கலாம். 2 2s are 4m ஸ்கொயர் -3mn. இப்போது நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். சரிங்களா, எண்கள் எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்க போகிறோம். 2 × 4, 4 2s are 8, 8 3s are 24. ஓகேவாம்மா, 24. அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மைனஸையும் சேர்த்து எழுதிட்டு அப்புறம் அடுத்து போயிடலாம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மல்டிப்ளிகேஷனில் வேறு சைன் வந்தால் என்ன வரும்? ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் பாருங்கள். இந்த ரெண்டு டேர்முக்கு மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். தென் இங்கே மைனஸ் இருக்குது பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். சேம் சைன் வந்து இருந்துச்சுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் மறுபடியும் ப்ளஸ் தான் வருது. ஸோ ப்ளஸ் 24. நெக்ஸ்ட்டு எம்ன்ற வேரியபிள் எழுதணும் இல்லையா, அதோட பவர்ஸ் என்ன இருக்கும்? இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. நம்ம பவர்ஸ் ஆட் பண்ணி தானே எழுதுவோம். மல்டிபிள் பண்ணும்போது நம்ம பவர்ஸ் ஆட் பண்ணி எழுதுவோம். ஸோ பவரில் இங்கே 1 + 2 3, 3 + 1 4. ஸோ m⁴. தென் என்க்கு இங்கே 1 இருக்குது, இங்கே என் வேரியபிள் கொடுக்கல. ஸோ லாஸ்ட்டில் ஒன் டைம் இருக்குது என். ஸோ என்க்கு வந்து பவர்ஸ் ஆட் பண்ணும்போது n². ஸோ ஆன்சர் இஸ் 24m⁴ n². செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், 3x² மல்டிபிள் தானே பண்ண போகிறோம். ஸோ மல்டிபிள் சிம்பிள் போட்டுகிட்டே வந்துடலாம். -3xy³ × x²y². ஓகேவாம்மா, இங்கே வந்து ஒய்க்கு தான் க்யூப் இருக்குது, ஹோல் க்யூப்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம எதையுமே ஸ்கொயர் பண்ண தேவையில்ல, க்யூப் பண்ண தேவையில்ல. இங்கே மைனஸும் இன்ட்டும் பக்கத்தில் இருக்கிறதுனால நான் ப்ராக்கெட் போடுறேன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு எப்பயும் போல் மல்டிபிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3 3s are 9. இங்கே வந்து என்ன இருக்குது? 1 தான் இருக்கும். ஸோ 9 1 is 9 தான். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ வேறு சைன் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மைனஸ் ஆன்சர் வரும், மைனஸ். நெக்ஸ்ட் வந்து வேரியபிள்ஸ் போயிடலாம். மாறி வந்து இங்கே என்ன இருக்குது? x² இருக்குது, இங்கே எக்ஸ்க்கு 1 இருக்குது, இங்கே x² இருக்குது. ஸோ டோட்டலாக x பவர் ஆட் பண்ணோன்னா 5. தென் ஒய்க்கு 1 இருக்குது, இங்கே க்யூப் இருக்குது, 4 5 6. ஸோ y⁴ 6. தேர்ட் சம் பார்க்கலாம். இஃப் L = 4pq² b -3p² q h 2p³ தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் L × b × h அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, LBHோட வேல்யூஸ் கொடுத்துட்டு எனில் L × b × h மதிப்பை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? L × b × h மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். L என்ன இருக்குது? சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 4pq² 4pq² × b. ஸோ மைனஸ் இருக்கனால ப்ராக்கெட் போடுறேன். -3p²q தென் h 2p³ q³
ஓகேவா? இப்போ நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் மல்டிபிள் பண்ணிடலாம். நம்பர்ஸை மல்டிபிள் பண்ண போகிறோம். n கிலோ. ஓகே, 4 3s are 12. 12 into 2 24 வரும். 4 3s are 12. 12 into 2 24. Minus into plus into minus minus. Minus into minus again minus தான் வரும் உங்களுக்கு. ஸோ மைனஸ். p வேரியபிள் ஃபஸ்ட் எழுதிடலாம். இங்கே பவரில் 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. டோட்டலாக p 6. p பவர் 6. இங்கே க்யூக்கு ஸ்கொயர் இருக்குது, இங்கே 1 இருக்குது, க்யூக்கு க்யூப் இருக்குது. ஸோ டோட்டலாக பவர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா க்யூ பவர் 6. இப்போ ஃபோர்த்து சம் பார்க்கலாம். விரிவாக்குக எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 5x இன்ட்டு 2y மைனஸ் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு மோனோமியல் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு டேர்ம் மட்டும் இருக்குன்னா அது மோனோமியல் சொல்லுவோமா? ஸோ ஓர் உறுப்பு கோவை கொடுத்துருக்காங்க. இங்கே 2 உறுப்புகள் இருக்குது, ஈருறுப்பு கோவை கொடுத்துருக்காங்க, பைனோமியல் கொடுத்துருக்காங்க. அப்போ மோனோமியலை நம்ம பைனோமியல்னால ஸோ மல்டிபிள் பண்ண போகிறோம் ரெண்டையும். 5x இன்ட்டு 2y மைனஸ் 3. இப்போ என்ன பண்ண போகிறோம்? 5xை ஃபஸ்ட்டு 2yயில் மல்டிபிள் பண்ணிடலாம். ஓகேங்களா? 5 இன்ட்டு 2 10. 5 2s are 10. x y அப்படி எழுதுவோமா? x இன்ட்டு ஒய் xy அப்படின்னு எழுதுவோம். ஓகே, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷனில் வேறு சைன் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? நம்ம ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்துச்சு அப்படின்னா மைனஸ் வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 5xை 3யில் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டேர்ம் மல்டிபிள் பண்ணிட்டோம். நல்லா கவனிங்க, இங்கே ஒரே ஒரு டேர்ம் இருக்குது, இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போது 5xை நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற டேர்மால் மல்டிபிள் பண்ணி எழுதிட்டோம். இங்கே செகண்ட் டைமையும் மல்டிபிள் பண்ணோம் இல்லையா 5xால்? அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். 5xை 3ஆல் மல்டிபிள் பண்ணோம். ஸோ 5 இன்ட்டு 3, 5 3s are 15. இங்கே வந்து எக்ஸ் இருக்குது, இங்கே வந்து டேர்ம்ஸ் இல்லை, இது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இங்கே எக்ஸ் இருக்கிறத நம்ம அப்படியே எழுதணும். ஓகேவா? இதுதான் ஆன்சர். செகண்ட் ஸ்டெப் டிவிஷன் பாருங்கள். மோனோமியலை நம்ம பாலினாமியலால் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓருறுப்பு கோவை -2pயை வச்சு இதை 3ஐயும் மல்டிபிள் பண்ணுமா. 5p கியூப் மைனஸ் 3p ப்ளஸ் 7 இது 3ஐயும் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எதை மல்டிபிள் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இருக்கிற டேர்ம் இந்த -2pயை வச்சு ஃபஸ்ட்டு இருக்கிற டேர்மை மட்டும், ஃபஸ்ட்டு இருக்கிற உறுப்பை மட்டும் மல்டிபிள் பண்ணலாம். 5 2s are 10. மைனஸ் இன்ட்டு அது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இதை வந்து கவனமாக போட்டுகிட்டே வாங்க. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இதில் தப்பாச்சு அப்படின்னா ஆன்சரே தப்பாயிடும். ஸோ சம்மு ஃபுல்லாக மார்க்கே கிடைக்காது நமக்கு. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும்? நம்ம வேறு சைன் இருந்தால் மல்டிப்ளிகேஷனில் மைனஸ் போடுவோமா? ஓகே, அப்போது -10. p இங்கே வந்து பவரில் 1 இருக்குது, பவர் இங்கே 2 இருக்குது, பவர்ஸை ஆட் பண்ணிக்குவோமா? p பவர் கியூப். கரெக்டாக? ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சு, ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. செகண்ட் என்ன பண்ணுவோம்? இந்த -2pயை இந்த 3pயில் மல்டிபிள் பண்ணோம். அப்படியே 3pயில் மல்டிபிள் பண்ணுங்கள். அது சைனை போட மறந்துடக்கூடாது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு சேம் சைனாக இருந்தால் மல்டிப்ளிகேஷனில் என்ன போடணும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் போடணும். 3 இன்ட்டு 2 3 2s are 6. பவர்ஸ் அடுத்து பாருங்கள். பியில் வந்து பிக்கு பவர் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. அப்போ p என்ன வரும்? பவர் ஆட் பண்ணோம் அப்படின்னா p பவர் 2 வருமா? ஓகே, தென் செகண்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம் நம்ம. அடுத்து தேர்ட் போயிடலாம். இந்த -2pயை எதில் போய் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 7க்கு போயிடணும். அடுத்து -2pயை 7ஆல் மல்டிபிள் பண்ணணும். 7 2s are 14. அதுக்கு முன்னாடி மைனஸ் ப்ளஸ் போடணுமான்னு கவனிங்க. மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மல்டிப்ளிகேஷனில் மைனஸ் வருமா? போட்டாச்சு. 7 2s are 14. இங்கே p இருக்குது, p பவர் 1. ஸோ p மட்டும் போட்டால் போதும். அவ்வளோதாங்க ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 3mn கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை நம்ம இந்த 3 டேர்ம்ஸ்லையும் போய் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவாம்மா? 3mn இது 3 டேர்ம்லையும் மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னது? m கியூப் n கியூப் மைனஸ் 5m ஸ்கொயர் n தென் ப்ளஸ் 7m n ஸ்கொயர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இந்த 3mn இதில் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து முன்னாடி கெழு 1 இருக்குதுன்னு அர்த்தம், கோஎஃபிஷியன்ட் 1 தானே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 3 இன்ட்டு 1 3 தான் போட்டாச்சு. m இங்கே வந்து m இருக்குது, இங்கேயும் m இருக்குது, க்யூப் இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ பவர்ஸ் ஆட் பண்ணுவோமா? m போட்டுவிட்டு பவர்ஸ் ஆட் பண்ணால் 3 + 1 4. இங்கே nக்கு 1 இருக்குது, இங்கே n க்யூப் இருக்குது இல்லையா? ஸோ n போட்டுட்டு பவர்ஸ் ஆட் பண்ணால் 3 + 1 4.
ஓகேவாம்மா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. செகண்ட் டேர்மை மல்டிபிள் பண்ண போகிறோம். இந்த 3mn எடுத்துகிட்டு போய் செகண்ட் உறுப்பில் மல்டிபிள் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சைனை போட்டுருணுமா? ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. வேறு வேறு டேர்ம்ஸ் இருந்தால் மைனஸ் சைன் போடணும். அதுவும் போட்டாச்சு. இங்கே 5 இருக்குது, இங்கே 3. 5 3s are 15. அதையும் போட்டாச்சு. ஸோ m போட்டுட்டு பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாமா? இங்கே 2 இருக்குது, அங்கே 1 இருக்குது. அப்போ m பவர் 3. இங்கே nக்கு வந்து பவர் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. அப்போ n ஸ்கொயர். தென் இப்போ செகண்ட் ஸ்டெப் முடிச்சாச்சு. இந்த 3mn எடுத்துகிட்டு போய் தேர்டு டேர்மில் மூணாவது உறுப்பில் மல்டிபிள் பண்ண போகிறோம். மூணாவது உறுப்பு என்ன இருக்குது? n ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அதில் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து சைன் போட்டுக்கலாம். ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் தான் வரும். 7 3s are 21. தென் நீங்கள் mக்கு பவரில் 1 இருக்குது, இங்கேயும் பவரில் 1 தான் இருக்குது. அப்போ m போட்டு பவர்ஸ் ஆட் பண்ணி எழுதுனா 2. 1 + 1 2. நெக்ஸ்ட் இங்கே nக்கு வந்து பவர் 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ n போட்டு பவர்ஸ் ஆட் பண்ணால் 3. தட்ஸ் த ஆன்சர். ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள். இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த எக்ஸ் ஸ்கொயரை வச்சு இதை மூணு டேர்ம்ஸையும் மல்டிபிள் பண்ணணுமா? எக்ஸ் ஸ்கொயரை வச்சு உள்ள எத்தனை உறுப்பு இருக்குது? 3 உறுப்பு. ஃபஸ்ட்டு எக்ஸை மல்டிபிள் பண்ணணும், ஒய் இசட் மல்டிபிள் பண்ணிக்கணுமா? அதே மாதிரி ஒய் ஸ்கொயரால் உள்ளே போய் மல்டிபிள் பண்ணிக்கணும் 3 டேர்ம்ஸையும். அதே மாதிரி இசட் ஸ்கொயரை வச்சு 3 டேர்ம்ஸையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் அங்கே ஒன்று மட்டும் கொடுத்துருக்காங்க, இங்கே 3 கொடுத்து. ஸோ எல்லாமே அதே போல் தான். இப்போ மல்டிபிள் பண்ணிடலாமா டேரெக்டாக? ஸோ எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸில் போய்ட்டு மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ இதோட கெழு நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் என்ன வரும்? நமக்கு 1 தான் வரும். ஸோ 1 × 1 1 தான், அது போட தேவையில்ல. எக்ஸ் × எக்ஸ் என்ன வரும்? பவர்ஸ் ஆட் பண்ணி எழுதுங்க, x³ வரும். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து சைன் போடணும். இங்கே ப்ளஸ் சைன் இருக்கும், இங்கேயும் ப்ளஸ் சைன் தான். ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. சேர்த்து எழுதிடுவோமா? எக்ஸ் ஸ்கொயர் ஒய்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு இசட் டேர்ம் இருக்குது, இங்கே ப்ளஸ்ஸு, இங்கேயும் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இசட்டை சேர்த்து எழுதிடுவோம், எக்ஸ் ஸ்கொயர் இசட். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது, அதை எழுதிட்டு இங்கேயும் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் தான். ஸோ ப்ளஸ் அப்படி எழுதிடலாம். ஒய் ஸ்கொயர் எக்ஸ் என்ன வரும்? எக்ஸ் ஒய் ஸ்கொயர். சரிங்களா? ஒய் ஸ்கொயர் எக்ஸ் எழுதுனாலும் தப்பு இல்லை. நம்ம எக்ஸ் ஃபஸ்ட்டு வரும்ல, அதனால நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதுகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எக்ஸ் ஒய் ஸ்கொயர். தென் இங்கேயும் ப்ளஸ், இங்கேயும் ப்ளஸ்ஸா? ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒய் பவரில் 1 இருக்குது. அப்போ ஒய் போட்டு என்ன பண்ணுவோம்? பவர்ஸை ஆட் பண்ணுவோமா? ஸோ 2 × 1 3. இங்கே பாருங்கள், இது இருக்கிறது எல்லாமே என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேர்ம்ஸ்க்குரியது. செகண்ட் இப்போ ஒய்க்கு எழுதிட்டுருக்குறேன். தென் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இசட். ஸோ ஒய் ஸ்கொயர் இசட் அப்படியே எழுதிடணுமா? ஓகே, இது செகண்ட் முடிஞ்சிச்சு. செகண்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து தேர்டு பாருங்கள். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் எக்ஸ் இசட் ஸ்கொயர் இல்லையா? எக்ஸ் இசட் ஸ்கொயர். நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும்? வேறு வேறு சைன் இருந்தால் மைனஸ் தானே வரும். ஸோ மைனஸ் ஒய் இசட் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கேயும் மைனஸ், இங்கே ப்ளஸ் பாருங்கள். அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும்? வேறு வேறு சைன் இருந்தால் மைனஸ் இசட். இங்கே பவரில் 2 இருக்குது, இங்கே பவரில் 1 இருக்குது. ஸோ பவர்ஸ் ஆட் பண்ணுவோமா? 3. ஓகேங்களா? இப்போ முடிஞ்சோமா? தேர்டு இதை உள்ளே மல்டிபிள் பண்ணியாச்சு, எக்ஸ் ஸ்கொயர் டேர்மாக மல்டிபிள் பண்ணியாச்சு, ஒய் ஸ்கொயரையும் மல்டிபிள் பண்ணியாச்சு, இசட் ஸ்கொயரையும் மல்டிபிள் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஓகே, இங்கே பாருங்கள், x³ இருக்கா? x³ வேறு எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்கள். இல்லை. ஸோ x³ அப்படியே எழுதிருங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் வேறு எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அதையும் அப்படி எழுதிடலாம். நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் இசட் எழுதியாச்சு. ஸோ அடுத்து ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் y³ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இசட் ப்ளஸ் எக்ஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் ஒய் இசட் ஸ்கொயர் மைனஸ் இங்கே கூட போட்டுக்கோங்க, மைனஸ் ஒய் இசட் ஸ்கொயர் மைனஸ் z³. அவ்வளோதான் ஆன்சர். ப்ராக்கெட்டில் இருந்து எடுத்து எழுதிட்டோம் அப்படின்னா ஸோ ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான், இவ்வளோதான் ஆன்சர். பட் புக்கில் வந்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா x³ அப்புறம் y³ டேர்ம் எழுதியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ x³ எழுதியாச்சு, y³ டேர்ம் எழுதிக்கலாம்.
தென் இசட் கியூப். இசட் கியூப் டேர்ம் எழுதுகிறப்ப பாருங்கள் முன்னாடி மைனஸ் இருக்குது, அதையும் சேர்த்து மைனஸ் இசட் கியூப்னு எழுதணும். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எழுதியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய், இதை இப்படியே எழுதினாலும் பரவாயில்ல, ஸோ வரிசையாக எழுதிக்கிட்டாலும் பரவாயில்ல. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யா, தென் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வேறு எங்கே இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் இசட் இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் இசட். அடுத்தது ஒய் ஸ்கொயர் டேர்ம் எழுதியிருக்காங்க. எல்லாம் எழுதுனதுக்கெலாம் டிக் போட்டுக்கோங்க, அப்புறம் எழுதுனதே சேர்த்து எழுதிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா எழுதிடுவோம், இல்லைனா விட்டுருவோம் எதையாவது, அதனால் டிக் போட்டுகிட்டே வந்துடுங்க. தென் ஒய் ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பாருங்கள், எக்ஸ் ஒய் ஸ்கொயர் எழுதிட்டேன். அடுத்து ஒய் ஸ்கொயர் டேர்ம் எங்கே இருக்குது? ஸோ இது எல்லாமே முடிச்சாச்சு. இங்கே இருக்குது ஒய் ஸ்கொயர் இசட், அதுவும் எழுதியாச்சு. அடுத்து இசட் ஸ்கொயர் டேர்ம் எழுதிடலாம். இசட் ஸ்கொயர் டேர்ம் எங்கே இருக்குது பாருங்கள், இது எழுதியாச்சு. இது ப்ளஸ் எக்ஸ் இசட் ஸ்கொயர், இசட் ஸ்கொயர் டேர்மையும் எழுதியாச்சு. தென் இங்கே பாருங்கள் ஒய் இசட் ஸ்கொயர் இருக்குது பாருங்கள், இது ஒன்று மட்டும் தான் இன்னும் எழுதணும், அதுக்கு மைனஸ் இருக்குது பாருங்கள், ஸோ அதை விட்டுறாமல் எழுதணும், மைனஸ் ஒய் இசட் ஸ்கொயர். ஸோ புக்கில் இருக்க மாதிரி ஆன்சர் எழுதியாச்சு வரிசையாக. தேங்க்யூ.